ஷேய் பாரதி அம்மா பேசுகிறப்பா. தாய் இந்தியா நாடு கோர்ட்டுக்குள்ள கணக்கில் நோட்டீஸ் விடுற கணக்கு பூரா அனைத்து உள்ளே வந்துடும். நோட்டீஸ் போடுற நோட்டீஸ் வரிசைக்காக போகிறது. அப்போ கோர்ட்டிலேருந்து கணக்கு கரெக்டாக எடுத்து எல்லா நோட்டீஸ் கையெழுத்து போட்டு என்ட்ரி பண்ணதோ முப்படை இராணுவம் தான் போவான். அதுக்கு பின்புறமாக லாயர் கணக்கு காட்டணும். எங்கே இருக்கான், எங்கே இருக்கான், எங்கே உட்காந்துருக்கான், எங்கே வீடு இருக்குது. இப்போ எப்படி தப்பு செஞ்சவனை எப்படி வீடு அட்ரஸ் எல்லாம் காட்டுதான். தப்பு செய்யாதவனை தப்பு செய்கிறவனை காட்ட மாட்டான். வீடு அவன் எங்கே இருக்கான்னு காட்ட மாட்டான். தப்பு 100க்கு 100 செய்கிறவன். தப்பு செய்யாதவனை அழகாக காட்டுவான். யார் காட்டுவான்? காகித பேப்பர் வாங்குறவன் கூட்டி கொடுப்பான், காட்டி கொடுப்பான். அவனுடைய வேலை அதான். இந்த செம்மத்தில் கூட்டி கொடுப்பான், காட்டி கொடுப்பான். அவனுக்கு கூட எப்படி மன்னராட்சியில் எட்டப்ப வேலை பார்த்தானா, அந்த எட்டப்ப வேலை இதில் லட்சத்து கோடிக்கு மேலே இருக்கு. புரியுதா? அதுக்கு தான் கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம் கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கோர்ட்டார் நீதிபதி சர்ச்சை ஆணு பெண்ணும் நீதி அரசர் போட்டுட்டு இருக்காரு. இப்போ கணக்கு நீதிபதி சர்ச்சை கணக்கு எழுதாரு. தப்பாக கணக்கு நான் ஆணை விடலாம் அப்படின்ட்டார். கோடியாக பேப்பர் பூரா மிஷினை வச்சு அடிச்சு பூமியை பாழாக்கிட்டு இருக்கான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. இன்னும் தமிழ்நாடு டெல்லி ஊடாடப்பட்ட நாடு. இன்னும் விரிச்சு போட்டே கேட்கான். காகித பேப்பர் வரல திங்கிறதுக்கு விவசாயம் கொடுத்துருக்காரு. குளத்தில் உள்ள கணக்கை கேளப்பா. பஞ்சாயத்து போர்ட்டிலேருந்து வீட்டுக்கு தோறும் குழாயை போடலாம். அவன் அதுக்கு மேலே பட்டு மெத்தையில் படுத்து எழுந்திரிச்சிட்டு போகிறான். அவன் அதுக்கு மேலே வேலை பார்க்குறவன் அப்படியே பட்டு மெத்தையில் படுத்து உருண்டு எழுந்திரிச்சு போகிறான். பஞ்சாயத்து போர்ட்டிலேருந்து குழாயை பதிச்சு கொடுக்கான். அப்போ குளத்திலேருந்து குழாயை பதிச்சு விவசாயத்துக்கு கொடுத்துருக்க வேண்டாமா? ஏப்பா இதுதான் முதல் முக்கியம் கொடுக்கணும். நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கப்பா. இதில் எல்லா ஆடு மாடு கோழி பறவைகள் எல்லா பறவைகளும் சாப்பிடும். இவன் முட்டாள்தனமாக அழிக்கணும் வந்தவன். இந்த அரசியல்வாதி கவர்மெண்ட் வேளாக்குற அனைத்தும் அழிக்க வந்த போய் அதுதான் நோட்டீஸை போட்டு பானரப்பட கொடுத்த உடனே தூக்கி போயிடுவான். புரிஞ்சுக்கடா? கொடுத்த உடனே கையில் கோர்ட்ஸ்லேருந்து வந்த உடனே தூக்கி போயிடுவான். அதே பார்த்துக்கோ. உனக்கு இப்போ உள்ளேருந்து அடித்து வாதாட்டம் பண்ணி அதுக்கப்புறம் முத்திரை அடித்து அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் எப்பேராக காவல்துறைக்கு வந்து அதுக்கப்புறம் வீடுந்தோறும் அலசி பார்த்து ஆஹா கையில் கோட்சார் கையில் மெம்போ பட்டியல் இருக்கும். நோட்டீஸ் வானரப்பட இராணுவம் உள்ள கையில் இருக்கல அப்படியே சடன்னு போய்கிட்டே இருக்கும். தூக்கி அலசி தூக்கிட்டே இருப்பான். இதாண்டா கணக்கு. இதுக்கு முன்னாடி போட்ட கணக்கு வராதுடா. இதுதாண்டா நோட்டீஸ். கோர்ட்டில் போய் எப்படி வாதாட்டம் ஆடுத, குப்புரை படுக்கா, நடுக்க ஓடுதா, வீட்டில் போய் மல்லாக்க படுக்கா. இதெல்லாம் உங்களுக்கு சேட்டை பண்ணிட்டு மல்லாக்க படுக்கியா? ராஸ்கல். உன்னுடைய சரித்திரம் எல்லாம் ஆன்லைனில் இருக்குது. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அனைத்து அரசியல்வாதியிலேருந்து கீழே பஞ்சாயத்து போர்டு வார்டிலேருந்து அனைத்து ஓட்டு முத்திரை போடுறதெல்லாம் பூரா குடிமி பூரா ஒரே குடிமில் வச்சிருக்காரு ஐயா. அதுதான் குடிமையை பிடிச்சி தூக்கி வச்சிருக்காரு. புரியாதா? தமிழ்நாட்டில் ரொம்ப விரிச்சு போட்டு ஆடுவாண்டா, கூட கொஞ்சம் ஆடுறான் இருக்காரு. ஆடு தமிழ்நாடு டெல்லியில் ஆடுறான் இருக்காரு. இதுதான் கடைசி சிவராத்திரி. இதில் வரைக்கும் ஆடுற வரைக்கும் ஆடிக்கொண்டார். சிவராத்திரி முடிஞ்ச உடனே அரசியல்வாதி எப்படி மாட்டுதான், எப்படி அடி வாங்குதான், எப்படி சிக்கலாகுது, அவன் குடும்பம் எப்படி நாசமாகுது பாடுறா. அதுக்கப்புறம் தாண்டா பாடுறா விளையாட்டை பாடுறா. முக்கால் சத்தியம் போட்டார்ரா ஐயா போட்டார். முக்கால் சத்தியம் எழுதிட்டாரா நீதிபதி சரிச்சு.